ஒலிம்பியாட்டில் தங்கம் வென்ற இந்திய அணியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி. பிரதமர் மோடி முன்பு செஸ் விளையாடி பிரக்ஞானந்தா மகிழ்ச்சி. ஒலிம்பியாட் தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு ரூபாய் 3.2 கோடி பரிசுத் தொகை அறிவிப்பு. அணியின் பயிற்சியாளருக்கு தலா ரூபாய் 15 லட்சம், துணை பயிற்சியாளருக்கு ரூபாய் 7.5 லட்சம் எனவும் தகவல். ஜம்மு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் ஸ்ரீநகர் மாவட்டத்தில் மிகவும் குறைவான வாக்குப்பதிவு என்று தகவல். பிரிவினைவாதிகள் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஸ்ரீநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் அதிக அளவில் வாக்களிக்காததால் 57.03% மட்டுமே பதிவாகியுள்ளதாக தகவல். விவசாய சட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும் என்று எம்பி கங்கனா பேசிய விவகாரம். இந்திய அரசின் கொள்கைகளை தீர்மானிப்பது யார்? பாஜக எம்பியா அல்லது பிரதமர் நரேந்திர மோடியா என்று ராகுல் காந்தி கேள்வி. ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே ஊக்கமருந்து சோதனைக்கு ஆஜராகாத விவகாரம். வினேஷ் போகத்திற்கு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பு நோட்டீஸ். இன்று டெல்லி பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. பள்ளிக் கல்வித்துறை மற்றும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி கேட்க உள்ளதாக தகவல். தொடரும் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம். ஆலையில் நடந்து வரும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் விரைவில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னையில் எழும்பூர், வேப்பேரி, சென்ட்ரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய மழை. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். சென்னையில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக 35 விமானங்களின் சேவை பாதிப்பு. சென்னையிலிருந்து மும்பை, டெல்லி, ஹைதராபாத், கொச்சி, கோவை, கொல்கத்தா, இந்தூர் செல்லும் உள்நாட்டு விமானங்கள் தாமதம். இத்தாலி பிரதமர் மெலோனியுடன் எலான் மஸ்க் டேட்டிங் செய்ததாக வைரலாகும் புகைப்படங்கள். அதிபர் மெலோனியுடன் எந்த காதல் உறவும் இல்லை என்று மஸ்க் விளக்கம். மகாராஷ்டிராவில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்கள் அவதி. மும்பைக்கு ரெட் அலர்ட், பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் நேற்று பெய்த தொடர் கனமழையால் பள்ளமான பகுதிகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் மேலும் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. யானை தாக்குதலால் தொடர் உயிரிழப்புகள் நிகழ்ந்து வரும் நிலையில் பொதுமக்கள் அச்சம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த விவகாரம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. தமிழகத்தை பிடித்துள்ள திராவிட மாடல் என்ற சாபக்கேடு எப்போது முடியும் என மக்கள் காத்திருக்கிறார்கள். மதுரை மத்திய சிறையிலிருந்து வெளிவந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் பரபரப்பு பேட்டி. சொல்லிக் கொள்ளக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை குரல் வலையை நெரிப்பதில் முன்னணியில் இருக்கிறார். தமிழகத்தில் இன்று சுதந்திரமாக பத்திரிகைகள் செயல்பட முடியாத ஒரு அவலச்சூழல் நிலவுகிறது. இதை மாற்றுவதற்கான நாள் வெகு விரைவில் வரும். தமிழக மக்கள் தமிழகத்தை பிடித்துள்ள இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ற சாபக்கேடு எப்போது முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நாள் விரைவில் வரும். பாப் பாடகி ரிகானாவின் புதிய மெழுகு உருவம் லண்டன் மேடம் டுசாட்ஸில் காட்சிக்கு வைப்பு. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள ரிகானா கௌரவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.